வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தலைவா. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சூப்பரான ஏர்ட்ராப் பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏர்ட்ராப் மூலிமா கண்டிப்பாக உங்களால் $5 $50 வரைக்கும் உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் கைஸ் டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க ஸோ டெலிகிராம்லேயே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ ஏர்ட்ராப்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா டெலிகிராம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ் ஃபர்ஸ்ட் ஏர்ட்ராப் லிங்க் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து கொடுத்துருக்கேன். கிரிப்டோ கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பாட்டோட லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது நிறைய மெம்பர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? பர் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு $5 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஜஸ்ட் வந்து டெலிகிராமில் இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கேப்ச்சா வரும். கேப்ச்சா வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. கேப்ச்சா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஜாயின் ஏர்ட்ராப் அப்படின்னு இருக்கும். ஜாயின் ஏர்ட்ராப் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ நிறைய டாஸ்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கீழே உங்களுக்கு சப்மிட் மை டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல், டெலிகிராம் குரூப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ சிட்டி மெட்டாவர்ஸ் சேனல் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு இந்த 3 சேனலையும் ஜாயின் பண்ணிட்டு டன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ டன்னை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்விட்டரில் போயிட்டு உங்களை வந்து ட்வீட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ட்விட்டர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ ட்விட்டர் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்கள் பின் பண்ணி வச்சிருக்கிற போஸ்ட் வந்து ரீட்வீட் ப்ளஸ் லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுத்து குவாட்ரீட்டில் போயிட்டு சூப்பர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிட்டு உங்களுக்கு டேக் 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேக் பண்ணி விடுங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் டேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் பண்ண தெரியல அப்படின்னா குவாட்ரீட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு அட் கொடுங்க. ஓகேங்களா? அட் கொடுத்துட்டு உங்களோட நேம் யாராவது உங்களோட ஃப்ரெண்டோட நேம் யாராவது நேம் வந்து என்டர் பண்ணிட்டு கொடுத்துட்டு ரிப்ளை கொடுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த டாஸ்க் முடிச்சாச்சு இல்லைங்களா? அதுக்கு அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விட்டரோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து கேட்டிருக்காங்க. ட்விட்டரோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து கொடுத்துருங்க. டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிட்டு டிஸ்கார்டோட யூசர் நேம் கொடுத்துருங்க. யூசர் நேம் கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் உங்களை போய்ட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. மஸ்ட் இதில் கொடுத்துருக்கூடிய எல்லா டாஸ்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் போயிட்டு உங்களை வந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக்கோட யூசர் நேம் வந்து கொடுங்க. ஓகேங்களா? ப்ரொஃபைல் லிங்க் வந்து கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. அண்ட் கைஸ் ட்ரஸ்ட் வாலெட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் சொல்லிட்டு ஒரு டோக்கன் இருக்கும். ஜஸ்ட் இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. ஓகேங்களா? சப்மிட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏர்ட்ராப்பில் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அண்ட் இந்த ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 3000 மெம்பர்ஸ்க்கு வந்து ரேண்டமாக கொடுக்குறாங்க. அண்ட் டாப் 100 ரெஃபரல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து 250 கிரிப்டோ கார்ட்ஸ் டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதில் நீங்கள் வந்து 3000 மெம்பர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா பர் அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 கிரிப்டோ டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 5 கிரிப்டோ கார்ட் டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அண்ட் கைஸ் இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி காயின் மார்க்கெட் கேப் ப்ளஸ் நம்மளுக்கு பேன்கேக் ஸ்வாப்ல எல்லாத்துக்குமே லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து காயின் மார்க்கெட் கேப்ல இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? $585 பர் காயினோட ப்ரைஸ் இருக்குது. அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 5 காயின் வந்து கொடுக்குறாங்க. இந்த 5 காயினோட ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். 5 காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $2926 வருது. அண்ட் ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 காயின் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களால் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுங்க. அண்ட் ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வேணும் அப்படின்னா டாப் 100 ரெஃபரல்ஸ்க்குள்ளே நீங்கள் வரணும். அப்போ தான் உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த ஏர்ட்ராப்ல வந்து ஜாயின் பண்ணுங்க கைஸ். அண்ட் ஸோ உங்களுக்கு வந்து இது ரேண்டமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 100 மெம்பர்ஸ்க்குள்ள செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $10,000 பார்த்தீங்கன்னா வந்து கிவ் அவே நடத்தலான்னு இருக்கிறேன். ஸோ அந்த கிவ் அவேக்காவது ஸோ கண்டிப்பாக இந்த பாட்டில் போயிட்டு அட்டன் பண்ணுங்க என்னோட லிங்க் மூலியமா. அண்ட் கைஸ் இப்போ வாங்க ரெண்டாவது ஏர்ட்ராப் பற்றி. ஓகே கைஸ், செகண்ட் ஏர்ட்ராப் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் வந்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஏர்ட்ராப் பற்றி நைட் வந்து கொடுத்துட்டு நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டு உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணுங்க. ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா டி ஆப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். டி ஆப்ஸில் வந்து நம்ம காப்பி பண்ண லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் வந்து எத்தீரியம்ல இருக்கும். எத்தீரியம்லேருந்து ஸ்மார்ட் செயினுக்கு மாற்றிடுங்க. ஸ்மார்ட் செயினுக்கு மாற்றிட்டு கனெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் பாக்ஸஸ் இருக்கும். கனெக்ட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லைட்டாக ஜூம் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸோ இமெயில் கனெக்ஷன் அப்படின்னு இருக்கும். பக்கத்துலேயே பார்த்து உங்களுக்கு கனெக்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் கனெக்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. கனெக்ட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களோட ஜிமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்க. சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. நீங்கள் என்டர் பண்ணிருக்கக்கூடிய ஜிமெயில் ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணுங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துருங்க. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி கொடுத்துட்டு சேவ் பட்டன் வந்து பிரஸ் பண்ணுங்க. அண்ட் கைஸ் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து வந்துட்டே இருக்கு. ப்ரோ வந்து சென்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓடிபி வந்து ரிசீவே ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சென்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு கேப்ச்சா வருங்க. ஸோ அந்த கேப்ச்சா நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். பட் நம்மளுக்கு கேப்ச்சா கொடுத்து நம்மளுக்கு செட்டே ஆகல. ஸோ நம்மளுக்கு வரல. ஓகேங்களா? அது வராதப்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில். ஸோ அந்த ஜிமெயில் ஃபுல்லாக கேன்சல் பண்ணுறீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய செகண்டரி ஜிமெயில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ என்னோட செகண்டரி ஜிமெயில் நான் வந்து என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்போ வந்து சென்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து கேப்ச்சா வந்து சால்வ் பண்ணுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி நம்மளுக்கு சென்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் அந்த ஓடிபி வந்து காப்பி பண்ணிக்கிட்டேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. சேவ் கிளிக் பண்ணது ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடும் கைஸ். கிரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிமெயில் நெட்டில் வந்துருக்கும், ப்ளஸ் பாஸ்வேர்டு வந்துருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஷோ ஆகாது. ஓகேங்களா? அண்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து மிஷன் சென்டர் அப்படின்னு இருக்கும். மிஷன் சென்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் இது வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி செக் இன் பண்ணுறது மூலியமாக இன்கம் இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி செக் இன் அப்படின்னு இருக்கும். டே 1 இருக்கும். ஜஸ்ட் டே 1 அப்படிங்கிறத டேப் பண்ணுங்க. டேப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேப்ச்சா வரும். ஜஸ்ட் அந்த கேப்ச்சா வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இந்த கேப்ச்சா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி செக் இன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுங்க. சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 பீன் டோக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாஸ்க். ஸோ செகண்ட் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கிளாக் ஆன் செயின் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ லைட்டாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்ச் அப்படின்னு இருக்கும். இந்த பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10 rupees BNB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் ஃபீஸாக வந்து பே பண்ண சொல்லுவாங்க. இது நீங்கள் வந்து பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 பீன் டோக்கன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு மஸ்ட் உங்ககிட்ட BNB ஸ்மார்ட் செயின் இருக்கணும். அண்ட் 10 rupees இருந்தாலே போதும், நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு 24 மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ உங்ககிட்ட மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ என்கிட்ட மணி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே கிளைம் பண்ணலாம். அண்ட் இப்போ மூணாவது டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்விட்டரில் நம்ம வந்து லிங்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 பீன் டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. ஜஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்விட்டர் ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். ஸ்டார்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக ஜூம் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து உங்களுக்கு கனெக்ட் அப்படின்னு இருக்கும் கைஸ். கனெக்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கைஸ் ஒன்ஸ் நீங்கள் வந்து கனெக்ட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய ட்விட்டரோட இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணுங்க, ப்ளஸ் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. அத்தரைஸ் ஆப்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடும் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ட்விட்டரோட யூசர் நேம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? நான் வந்து ஆக்சுவலாக வந்து வேறு அக்கௌண்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஷோ ஆகல. இந்த இடத்துல பார்த்து உங்களுக்கு ட்விட்டரோட யூசர் நேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். ட்விட்டரோட யூசர் நேம் வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு மிஷன் சென்டர் இருக்கும். மிஷன் சென்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ட்விட்டர் டாஸ்க் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு கிளைம் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த கிளைம் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு 3 பீன் டோக்கன் கிடைக்கும். அந்த 3 பீன் டோக்கன் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ கிளைம் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உங்களுக்கு வேலட் செக்ஷன் இருக்கும். வேலட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் பீன் டோக்கன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு எது மூலியமாக இன்கம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா? சாயங்க போனஸ் பார்த்தீங்கன்னா 1 பீன் டோக்கன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து டே செக் இன் பண்ணதுக்கு அந்த பீன் டோக்கன் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அண்ட் ப்ரோ இந்த பீன் டோக்கனால எப்படி ப்ரோ வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல பீன் டோக்கன் ஆன் பண்ண போகிறது கிடையாது. SLT அப்படிங்கிற ஒரு காயின் வந்து மைன் பண்ண போகிறோம். எப்படி மைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த SLT அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் காயின் நீங்கள் வந்து மைன் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏர்ன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஏர்ன் அப்படின்னு இருக்கும். ஏர்ன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஏர்ன் சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனர் வந்துருக்கும். ஓகேங்களா? அண்ட் கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 lakh SLT டோக்கன் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துனே இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ராப் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய வீக்லி ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்து முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆன் கோயிங்கில் இருக்குது. அண்ட் இந்த ஒரே ஒரு டாஸ்க் தான் இப்போ நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இந்த ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்க. இன்னும் ஒரு 5 days தான் ரிமைனிங் இருக்குது. ஸோ 5 days முடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வித்ட்ரால் அப்டேட் எல்லாம் பார்க்கலாம். அண்ட் கைஸ் இப்போ நம்ம எப்படி மைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஸ்டாக் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட எவ்வளோ பீன் டோக்கன் சொல்லிட்டு இந்த இடத்துல இருக்கும் BAN டோக்கன். ஸோ ஜஸ்ட் உங்ககிட்ட எவ்வளோ பீன் டோக்கன் இருக்கோ வந்து அவ்வளோ தூரம் கொடுத்துக்கோ. உங்ககிட்ட 1 டோக்கன் தான் இருக்கும். ஒன்னு சொல்லி கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீன் அப்படின்னு இருக்கும். டோட்டல் பீன் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீன் டோக்கன் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 23,11,000 பேர் பார்த்தீங்கன்னா வந்து பீன் டோக்கன் அவங்களோட பீன் டோக்கன் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆட்ராப் பட்டன் பண்றதுக்காக. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரே ஒரு பீன் டோக்கன் தான் கிளைம் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யுவர் ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு SLT டோக்கன் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்மளுடைய ஏர்னிங்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். அண்ட் ஒன்ஸ் இந்த ஆட்ராப் வந்து இந்த கவுண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த SLT டோக்கன் எல்லாம் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதுக்கான வித்ட்ரால் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு கூடிய சீக்கிரமே சொல்ல பார்க்குறேன் கைஸ். அண்ட் கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, ரெஃபர் அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராம். ஸோ ரெஃபர் நீங்கள் வந்து பண்ணணும். ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் செக்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஆப்ஷன் வந்துருக்கும் பார்த்தீங்களா? அதே இன்டர்ஃபேஸ் தான் வந்திருக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரல் ரெபேட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ரெஃபரல் ரெபேட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுடைய இன்விடேஷன் லிங்க் இருக்கும். ஜஸ்ட் இந்த இன்விடேஷன் லிங்க் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ அன்லிமிடெட் ரெஃபர் பை பஸ் ட்ரிக் பற்றி பார்க்கலாம் கைஸ். அண்ட் ஜஸ்ட் அந்த லிங்க் நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் உங்களுக்கு 1 பீன் டோக்கன் வந்து
கொடுக்குறாங்க ஓகேங்களா. அண்ட் இப்போ என்கிட்ட வந்து ரெஃபரல் கார்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ அன்லிமிடெட் ரெஃபர் பைபாஸ் பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து கட் பண்ணுறீங்க மார்க் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க, பேலன்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடில் டாப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஒரு நியூ ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிடுங்க guys. அண்ட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட் இருக்கு. அண்ட் இப்போ வந்து என்னோட 6வது வாலெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் உங்ககிட்ட வந்து ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட் வந்து அன்லிமிட்டா இருக்கு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் கூட நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ என்னோட ட்ரஸ்ட் வாலெட் அக்கௌண்ட் நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க வந்து ஏரோப்ளேன் மோட் வந்து ஆன் பண்ணுங்க. ஏரோப்ளேன் மோட் ஆன் பண்ணிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஏரோப்ளேன் மோட் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பார் நம்ம காப்பி பண்ண லிங்க் வந்து பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்க வந்து சர்ச் பண்ணினா மறுபடியும் வந்து நெட்வொர்க் வந்து ஸ்மார்ட் செயினுக்கு மாத்துங்க. கனெக்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கனெக்ட் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க. செகண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஜிமெயில் ஐடி வந்து கொடுத்துட்டு ப்ளஸ் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஒரு நியூ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணுங்க. டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் guys. ஓகே guys, இப்போ வந்து நியூ அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ண போறேன். இந்த நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு எனக்கு ரெஃபர் இன்கம் ஆட் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் guys. ஓகே கேஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் மிஷன் சென்டரை வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி செக்இன் மட்டும் அந்த ஃபேக் அக்கௌண்ட் வந்து பண்ணிடுறேன் guys. டெய்லி செக்இன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதுலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே கேஸ், நம்மளுக்கு வந்து டெய்லி செக்இன் வந்து ஆயிடுச்சு. இப்போ ஆன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே கேஸ், இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக் அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கட் பண்ணிடுறேன். செட்டிங்ஸ் ஆப்ஷன் போயிட்டு லாஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண வேலட் மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டிஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மறுபடியும் அதே லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் guys. ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஃபரல் ரிபேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ ரெஃபரல் ரிபேட் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ண அப்படி நம்மளுக்கு ஸோ இன்ஸ்டன்ட்டாக நம்மளுக்கு ரெஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு ஆயிடும். ஓகே பூம் கைஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பீன் டோக்கன் நம்மளுக்கு இன்வைட் பண்ணதுக்காக நம்மளுக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா. ஸோ கிடைச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேலட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்ககிட்ட டோட்டல் எவ்வளோ பீன் டோக்கன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிச்சிருங்க கைஸ். காமிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மூலியமா உங்களுக்கு ரெஃபரல் வந்து கிடைச்சிருக்கு அண்ட் உங்களுக்கு என்னென்ன மூலியமா பீன் டோக்கன் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் மறுபடியும் வந்து ஆன் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஆன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. எத்தனை தடவை நீங்கள் வந்து ஸ்டாக் கொடுத்துட்டு வந்து இந்த பீன் டோக்கன் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் வந்து மறுபடியும் வந்து ஸ்டாக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன் கைஸ். ஓகே கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ 2 டோக்கன் அந்த இடத்துல வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். 2 டோக்கன் ஆட் ஆகிட்டு இருக்கும். இன்னும் ஒரு 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு SLT டோக்கன் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா. ஸோ டோட்டல் இந்த ஆட் ஆப் வந்து முடிஞ்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா SLT டோக்கன் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ராசஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு NFT ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ NFT எல்லாருமே கிளைம் பண்ணதில்லை, ஜஸ்ட் ஃப்ரீ ஆட் ஆப்ஸ் மட்டும் கிளைம் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ஆட் ஆப் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன்.